ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமக சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். ராஜாங்க அவருடைய தம்பியோட சாப்பிட உட்கார்றாரு. எங்கே மற்றவங்களான்னு கேட்கும்போது சாவித்திரியும் ஈஸ்வரியும் அவங்க பொண்ணுங்களோட ராத்திரி சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, கூட போஸ் போயிருக்கானான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, ஒரு ஆள் ரூலை பிரேக் பண்ணதுனால நாங்களும் இங்கே எங்கள் இஷ்டத்துக்கு இருப்போன்னு இப்படி செய்கிறாங்களான்னு ராஜாங்க கோபத்தோடு சொல்லிவிட்டு சாப்பிடாமல் எழுந்திருக்கிறாரு. கூடவே தம்பி சாப்பிடாம எழுந்திருக்கிறாரு. இந்த டைமில் பாட்டி வந்து, ஐயா ராஜாங்கம், என்னை மன்னிச்சிட்றா, நீ எங்கூட பேசாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் யார் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன், ஆனால் நீ பண்ணி இருக்க பார்த்தியா, அதனால் நீ செத்தா கூட நான் உனக்கு காரியம் பண்ண மாட்டேன்னு ராஜாங்கம் அங்கேருந்து போயிடுறாரு. பாட்டி கதறி கதறி அழுகிறாங்க. தமிழ்கிட்ட அவங்க மாமியார், இவ்வளோ பிரச்சனைக்கு நீ தான் காரணம், இன்னும் நீ மாசமாக இல்லைன்னு தெரிஞ்சால் என்னென்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டே போகிறாங்க. அடுத்து சேதுக்கிட்ட கருப்பு, தமிழ் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு, அது டாக்டர் படிக்க நீ சப்போர்ட் பண்ணுவாப்பில்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய அப்பாவை எதிர்த்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது தீர்மானமாக சொல்லிடுறாரு. கொட்டகையில் தமிழும் பெரிய மருமகளும் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ், நீ டாக்டர் ஆகணுன்ற லட்சியத்தை விட்டுடுன்னு சொல்கிறாங்க. நான் +2 பரீட்சையே எழுத முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ மார்க் வாங்கி பாஸ் ஆகியிருக்கேன், இனி என்னுடைய லட்சியத்தை யார் தடுத்தாலும் நான் அடைஞ்ச தீர்வுன்ட்டு தமிழ் தீர்மானமாக சொல்லிடுறாங்க. ராத்திரி சினிமா பார்த்துட்டு வந்து 4 பேரும் ஒரு ரூமில் இருக்காங்க. குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலான்னு பாட்டு சத்தமாக வச்சு கண்மணியும் தாமரையும் டான்ஸ் ஆடுறாங்க. சேதுவோட அம்மா வந்து, சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது குறைங்கன்னு கெஞ்சிக்கிட்டே நிற்கிறாங்க. ஆனால் அந்த 4 பேரும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க.